வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? எனக்கும் மட்டும் அப்படி இருந்துச்சு. உண்மையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாநாட்டுல அவர் பேசினப்போ ஒரு பேச்சுல ஒரு கம்பீரம் இருந்ததோ, அந்த கம்பீரம் இன்னைக்கு நான் திருப்பியும் பார்த்தேன். ரொம்ப சாஃப்டா அட்டஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவரை சொரிஞ்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு நாள் தான் தலைவரும் சும்மா இருப்பாரு? இன்னைக்கு ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டாரு. நல்லா இருந்ததுங்க. நிஜமாவே நல்லா இருந்தது. நிறைய இடத்துல அவர் பேசுறத நின்னு கை தட்டிட்டு இருந்தேன் நான் டிவி பார்க்கும்போது. என்னெல்லாம் என்னோட வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தனோ, இதுக்காகத்தான் பேசுவாரு தலைவர் விஜய் அவர்கள். இதனாலதான் இது நடந்தது, இதனாலதான் இது பண்றாங்கன்னு. அந்த ஒரு விஷயமும் நம்ம என்னெல்லாம் கனெக்ட் ஆகணுமோ, என்னெல்லாம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணணுமோ, அந்த விஷயங்கள் தான் அவர் பேசினாருன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம கரெக்ட் பாத்துல தான் இருக்கோம். தலைவர் விஜய் அவர்களும் நம்ம டீமும் கரெக்டான சிங்க்ல தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது பெரிய எடுத்துக்காட்டு. நமக்கு தைரியம் கொடுக்கறது நம்முடைய அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கள பல பேர் அம்மாக்களாகவும் அக்காக்களாகவும் தங்கைகளாகவும் நண்பிகளாகவும் மென்ஷன் பண்ணி இந்த பெண்களுடைய சக்தி எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த இடம் நிஜமாவே ரொம்ப கூஸ் பம்பா இருந்தது. தன் மக்களை தாயான்னு நினைக்கிற ஒரு தலைவன் கண்டிப்பா அந்த கட்சிக்கு எந்த ஒரு துரோகமும் செய்ய மாட்டான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் புரியாது. எல்லாரும் கட்சிகளோடது இதை நான் இதுக்காக தான் வச்சிருக்கேன், ஒரு ப்ரைடு அப்படின்ற மாதிரி, ஒரு கௌரவம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும் தமிழக வெற்றி கழகம் டிவிகேவை ஒரு எமோஷனா தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மக்கள் அவருக்கு ஒரு எமோஷன், இந்த தமிழக வெற்றி கழகம் அவருக்கு ஒரு எமோஷன். அந்த மக்கள் மேல இருக்கிற அந்த எமோஷன் தான் அவரை இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்திருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பல 100 கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் மக்களுக்காக அந்த கோடிகளை உதறிட்டு மக்களுக்காக வரேன் நிக்கிறதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்கள் அவர் பக்கம் தள்ளினது. அந்த எமோஷன் என்னைக்குமே போகாது, உண்மையானது. பல கட்சிகள் அவங்களுடைய மாநாடு நடத்தும் போது, பொதுக்கூட்டம் நடத்தும் போது கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பாடுபடுறாங்கல்ல, அந்த மாதிரி பாடுபட வேண்டிய அவசியம் இங்க இல்ல. நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா போதும். அந்த முன்னாடி நாள்ல இருந்தே திருவிழா கோலம் பூண்டுடும் அந்த இடம். அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துதான் இந்த எதிர்கட்சிகள், நம்மளுடைய எதிரி கட்சிகள்னே சொல்லலாம், எதிர்கட்சிகள்னு சொல்றதை விட எதிரி கட்சிகள் பயப்படுறதுனால மட்டும்தான் இந்த தற்குறிகள்னு ஸ்டாம்ப் குத்த பாக்குறாங்க. ஏன்னா தன்னெழுச்சியா வர அந்த மக்களை பார்க்கும்போது அவ்வளவு பயம், அவ்வளவு குலை நடங்குது. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்னா சும்மாவா? அந்த எமோஷனோட தானே அவங்க விளையாடி பாக்குறாங்க. தொண்டர்களோட எமோஷன்ல கைய வைக்கிறாங்கல்ல, அந்த எமோஷனுக்கு கண்டிப்பா பதிலடி இருக்கும். பார்க்கதான் போறாங்க 2026. தலைவர் விஜய் அவர்கள் நடுவில் ஒரு கேள்வி கேட்டாரு, இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா கண்காட்சி நடத்துறாங்களான்னு. கரெக்டா தான் கேட்டிருக்காரு. கண்காட்சி மாதிரி தான் உட்காந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப நடந்த பொதுக்கூட்டத்துல கூட இளைஞர்களை இன்னும் நிறைய பதவிகளில் உட்கார வைக்கணும், நிறைய பேரை அதிகமாக்கணும், இளைஞர்களை அதிகமாக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் அட் அ டைம் இப்படி திரும்பி பார்த்தாங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. அவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே கொஞ்ச நேரத்துக்கு. என்னது, இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணுமா? அப்போ நாங்கெல்லாம் வெளியே தூக்கி எறியப்படுவோமான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன வேலை இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. போது துணை முதலமைச்சருக்கு கிட்டத்தட்ட 50 தொட்டு தொடர ஸ்டேஜ்ல இருக்காரா. அவர் இளைஞர் அணியின் போது அப்போ 20-30கள்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? குழந்தைகள்னு சொல்லுவோமா? என்னவோ சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஏன் இதை இங்க சொல்ல வர அப்படின்னா, துணை முதலமைச்சர் சென்னை ஏர்போர்ட்ல இன்டர்வியூ பண்றாங்க. அந்த மீட்டிங், தமிழக வெற்றி கழக தலைவருடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசும்போது அவருக்கான சில கேள்விகளை கேட்டுட்டு விஜய் அவர்கள் கவர்மெண்ட் நடத்துறாங்களா கண்காட்சி நடத்துறாங்களான்னு கேட்கறாங்கன்னு போது கேளுங்க, அவரை வரவழைச்சு ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். பதில் கிடையாது, சொல்ல பதில் இல்லை. அடுத்து பெரியார் அவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சார். பெரியார் ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர் இல்லையா பெரியார் நமக்கு, அதை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஆனா பெரியார் கொள்கை தலைவரா வச்சுட்டு இருக்கிறவங்க அதுக்காக பாடுபடுறாங்களா அப்படின்னா இல்ல. நம்ம அந்த கொள்கைகள்ல நமக்கு தேவையான கொள்கைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோன்றத தெளிவா சொல்லிட்டாரு இதுல. எனக்கு இருந்த அந்த டவுட் தான். அதைத்தான் இங்க தலைவர் விஜய் அவர்களும் ஸ்டேஜ்ல பேசியிருக்காங்க. எனக்கு பல நாளா இந்த இதுதான் ஓடிட்டு இருந்தது. தலைவர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே பொது தானே. தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே தலைவர்கள், எல்லாருக்குமே பொது. யார் வேணா அவங்கள கொண்டாடலாம், யார் வேணா அவங்கள புகழாரம் சூட்டலாம். ஆனா இது எங்களுக்கான கட்சிக்கானது, இதை நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க? இது அவங்களுக்கான கட்சிக்கானது, இதையே நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா யாருமே அவங்கள காப்பிரைட் வாங்கி வைக்கல. இவங்க எங்களுக்கானவங்க காப்பிரைட் வாங்கி வைக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க யூஸ் பண்ணிப்போம். எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும் நான் கும்பிடுறேன், அந்த கடவுளை பிடிக்கும் நான் கும்பிடுறேன், ஏன் கும்பிடுறேன் நீ கேட்க முடியாது.
இது எனக்கு பல நாளா இருந்துட்டு இருந்த கேள்விதான். அதுதான் தலைவர் இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காரு மற்ற கட்சிகளுக்கு. ஏன் யூஸ் பண்றீங்க? எதுக்கு நீங்க வந்து மற்ற தலைவர்களை யூஸ் பண்ணீங்க? எங்க கட்சிக்கான தலைவர்கள் பேரை ஏன் யூஸ் பண்றீங்க? அப்ப எங்க ஓட்டு நீங்க வாங்க பாக்குறீங்களா? இவ்வளவுதானா உங்களுடைய புத்தி? தலைவர்கள் பேரை யூஸ் பண்ணதுமே ஓட்டுகள் இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆயிடுமா? இதை நம்பி மட்டும்தான் கட்சி நடத்துறாங்களா? என்னைக்குமே தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இந்த கட்சி அழியணும் அந்த கட்சி அழியணும் அப்படின்னு பேசுனதும் கிடையாது. இந்த கட்சியை நாங்க எதிர்க்கிறோம்னு தான் பேசிட்டு இருந்தார். இன்னைக்குதான் முதல் தடவையா தீய சக்தி திமுகன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஊடகத்துல பேசுறதுக்கு இவங்க ஆளுங்களே மாத்தி அனுப்பிட்டு இப்ப இவங்களே நாடகம் ஆடுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? ஒரு விஷயத்த சொன்னாரு தலைவர் விஜய் அவர்கள். அது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து ஊடகவியலாளர்னு இருக்கும், ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்னு இருக்கும், ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு இருக்கும், ஒரு நேரம் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்னு இருக்கும். என்னங்க ஐயா நீங்க பண்றீங்க, மல்டி டேலண்டடா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஒன்னா நில்லுங்க. ஆமா நான் திமுக ஆதரவாளர் தான் அடிச்சு பேசுங்களேன். இல்ல நான் திமுக ஆதரவாளர் இல்ல பத்திரிகையாளர், நான் நடுநிலையா நிப்பேன், நான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஒரே மாதிரி நில்லுங்க. உங்களால முடியல, அப்புறம் எதுக்கு இத்தனை பட்டங்கள் உங்களுக்கு நீங்க சூட்டிக்கிறீங்க? இதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் அங்க மென்ஷன் பண்ணாரு. நல்லா கொட்டுன்னு கொட்டினார் எல்லாரையும். ஒருத்தர் மண்டையில இவ்வளவு பெரிய குண்டா வீங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து எல்லாம் என்ன தேய்ச்சி எல்லாம் மருந்து தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்மளுடைய மக்கள் விரும்பி பாக்குறவங்க கூட சரி அப்புறம் பாத்துக்கலாம் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய எதிரி கட்சிகள்ல நமக்கு எதிராக பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கதான் முதல்ல உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாத்துருப்பாங்க. என்ன பேசுறாரு, இது ஏன் இப்படி பேசுறாரு, அது ஏன் அப்படி பேசுறாரு, ஓ இது இப்படி பேசணும், நம்ம வந்து இதை எதிர்த்து பேசணும், இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. தலைவர் நடுவுல மக்களை பார்த்து கொண்டு கேட்கிறாரு, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு, நம்மளுடைய கொள்கை எதிரி யாருன்னு கேட்கிறாரு. எல்லா மக்களும் அங்க பதில் சொல்றாங்க. திருப்பியும் அது ரிப்பீட்னு கேட்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் தற்குறிகள்னு சொல்றவங்களுக்கான பதிலடி அது, செருப்படி அது. இதுதான் நாங்க தெளிவா இருக்கோம், நாங்க தெளிவில்லை நீங்க சொல்ல தேவையில்லை, எங்க தெளிவு என்னன்னு எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ற. தேவையா இது உங்களுக்கு? இது நேரத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு கோஷ்டி இருக்குது நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கோங்களே, தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு கொடுத்து போயிருக்காங்கன்னு, பிராய்லர் கோழி மாதிரி. அவங்க வந்து அவங்க கொள்கைகளை நல்லா மனப்பாடம் பண்ண வச்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அந்த லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஆளை பிடிச்சி, பா சொல்லுப்பா நீ திராவிட முன்னேற்ற திமுகவோட கொள்கைகளை சொல்லுப்பான் கடகட ஒப்பிச்சாரு அவர். அதுலயே தெரியுது தலைவர் நல்லா படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சிருக்காருன்னு. இப்படி எங்களுக்கு சொல்லித்தர தெரியாதா? ஒப்பிக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் ஒரு காலத்துல அரசியலை ஐயோ இது சாக்கடை, இதுக்குள்ள போகக்கூடாது, இது தொட்டா நம்மளும் நாரிடுவோம் அப்படின்னு நினைச்ச காலம் போய் தலைவர் விஜய் அவர்கள் எப்போ வந்து அரசியலுக்குள்ள நான் வரேன்னு சொல்லி உள்ள வந்து நின்னாரோ அன்னையில இருந்து மக்கள் தன்னெழுச்சியா போய் அந்த கட்சியில சேரும்போது மக்கள் இதை அரசியல் கட்சியில போய் சேர்ற மாதிரி அவங்க நினைக்கல, இதை வந்து கொண்டாடுறாங்க. அவங்க இந்த அரசியலை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதாங்க நமக்கு வேணும். அரசியல்ல மக்கள் எல்லாரும் கொண்டாடி உள்ள வரணும். இதுக்குள்ள வந்து உள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். ஆனா மக்கள் அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா சில பேரோட திருட்டு வேலைகள் நின்று போயிடும்ல. அது நின்று போச்சுன்னா நல்லவர்கள் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா சில திருடுறவங்களுடைய வேலைகளுக்கு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஆயிடும். அதனால தான் இந்த மாதிரி மக்கள் உள்ள வராம தடுக்கிறதுக்கு இருக்கிறவங்களே இருக்கிற விஷயங்களை கொள்ள அடிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து இருக்கிற மக்களையும் தொண்டர்களையும் பார்த்து தற்குறிகள்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க கேக்குறீங்கன்னா களத்துல இல்லாத கட்சிகள் எல்லாம் நாங்க எதிர்க்க முடியாது பாஸ் அப்படின்னு அவர் சொன்னாரு பாருங்க. செம்ம செருப்பிடிங்க. எவன் சொட்டான ஒரு சேனல் நடத்திட்டு இருப்பானே, சாரி, அந்த மனிதரும் இன்னும் சில பேர் மற்ற கட்சிகளுக்காக பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, உங்க முகத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க? அந்த ஆள் சொன்னார் ஒரு இடத்துல, என்ன சொன்னார் அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் எங்க போட்டி போடுறாரோ நான் அந்த இடத்துல போட்டி போடுவேன் அப்படின்னு. இதை வச்சு தெரியலையா நான் போரிட நினைப்பது இவங்களோட தான், நீங்கெல்லாம் எங்களுக்கு வந்து இதுக்கு கூட பெற மாட்டீங்கன்ற மாதிரி இருக்குது வைக்கும். சரி விடுங்க. அடுத்த கேள்வி வந்து மாடல் அரசுன்றீங்களே கூச்சமா இல்லையான்னு கேட்கிறாரு. எனக்கு இப்படி இருந்துச்சு அந்த கேள்வி கேட்கும்போது. அந்த கட்சி சார்ந்த எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன். மாடல் அரசுன்னா என்ன? மாதிரி அரசுன்னு அர்த்தம். சோ நீங்க மாதிரி தான் பண்றீங்க, அதாவது இது மாதிரி, இது அவ்வளவுதான், ஒரிஜினாலிட்டி கிடையாது, இட்ஸ் எ டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றீங்க. அதுதான் மாடல், மாதிரி. ஒரிஜினாலிட்டி எங்க சார் உங்களுக்கு? ஒரிஜினாலிட்டியை காட்டியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு மக்கள் ஏன் மற்ற கட்சிகளை தேடி போறாங்க? அடுத்த விஷயம், ஏன் இவ்வளவு கம்மியா பேசுறாரு,
ஏன் 3 நிமிஷம் தான் பேசுறாரு, ஏன் 5 நிமிஷம் தான் பேசுறாரு, ஏன் அவர் வந்து அதுக்கு மேல பேச தெரியாதா, பேச முடியாதா? A4 ஷீட் இப்படி எல்லாம் கலாச்சது சில சொட்டை சேனல்கள் இருக்கு இல்லையா, அந்த சேனல்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், என்னுடைய சேனல்ல நான் சொல்லிட்டே இருந்த விஷயம், தலைவர் எவ்வளவு நிமிஷம் பேசினாருன்றதை விட என்ன கருத்தை சொன்னார் அந்த நிமிஷத்துல. இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துதா இல்லையா? மத்தவங்க எல்லாம் 1 மணி நேரம் மேடை போட்டு பேசினாலும் 2 மணி நேரம் மேடை போட்டு பேசினாலும் மக்களுக்கு போய் சேராத விஷயங்கள் இவரு பேசுற 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல இந்தியா பூரா போய் சேர்ந்துடுது. எப்படி? அதுதான் தலைவர் விஜய் அவர்கள். அந்த விஷயம் போய் மக்கள் கிட்ட சேருதா இல்லையாங்கிறது தானே தேவை நமக்கு. சேர்ந்துச்சா இல்லையா? சேர்ந்துச்சுல்ல. சேர்றதால தானே மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. கிளீனா ஒரு விஷயத்த தலைவர் விஜய் அவர்கள் அங்க சொன்னாரு. எங்களுக்கு கெட்ட வார்த்தைகள்ல பேச முடியாதெல்லாம் கிடையாது, உங்களை விட நிறையவே நாங்க பேசுவோம், ஆனா நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம், உங்களை மாதிரி கேவலமான கீழ்த்தரமான ஆபாசமான விஷயங்களை பேசுறதுக்கு பேச்சுக்களை பேசுறதுக்கு நாங்க மேடை ஏறல அப்படின்றத கிளீனா அழகா சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல இந்த ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா திமுக சைட்ல இருந்து, அவனுங்களுக்கு ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த சூடு சொன்னா இருக்காது, துப்புனா தொடச்சு தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த வீடியோவை. அடுத்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அதான் ரீசெண்டா ஒரு டாக்டர் அம்மா பேசினாங்க பாத்தீங்களா, அதுல கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இப்ப 2ல் ஒருத்தர் வந்து கிராஜுவேட் அப்படின்னு, வீட்டுக்கு 2ல் ஒருத்தர் வந்து கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட நான் கேட்டேன், பாதிக்கு பாதி மக்கள் தமிழ்நாட்டுல இன்னும் டிகிரி எடுக்காம இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸ்கூல் டிராப் அவுட்ஸ்ன்றது அதிகமா இருக்குன்னுட்டு டேட்டா சொல்றாரு தலைவர் விஜய் அவர்கள். இந்த டேட்டா படி பார்த்தா இது ரொம்ப அபாயகரமான விஷயம். சிறார்களும் சிறுமிகளும் படிச்சு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு காலேஜுக்கு போக வேண்டிய இடத்துல இருந்து படிக்கிற காலத்திலேயே வேலைக்கு போற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, ஏழ்மை நிலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சூசகமா மென்ஷன் பண்றாரு இங்க தலைவர் விஜய் அவர்கள். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்களேன். 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன, அந்த இயருக்கு 0 அட்மிஷன்றதால மூடப்பட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ ஒரு பிள்ளை திருத்தணியாண்ட ஒரு பிள்ளை வந்து லஞ்ச் டைம்ல போய் உட்காந்து அரசு பள்ளி ஓரமா செவுறு ஓரமா போய் உட்காந்து சாப்பிட போயிருக்காரு, அவர் மேல செவுறு விழுந்து அந்த பிள்ளை இறந்துடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க, செவுறு வந்து உபயோகப்படுத்தாத ஒரு செவுரா ரொம்ப நாளா அது தூரமா தான் இருக்கான், அந்த இடத்துல வந்து கட்டுமான பொருளுக்கான அந்த பொருட்கள் கொட்டப்பட்டு இருந்தன, அதை கிளியர் பண்ணிட்டாங்க, அது ஏதோ உட்கார இடம் நினைச்சு போய் அந்த பிள்ளை உட்காந்துருச்சு, இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், அங்க இருக்கிற டீச்சர்ஸ் மேல அங்க யார் கண்காணிப்பாளர்களோ அவங்க மேல எல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு பிரஸ் முன்னாடி. நான் கேக்குறது என்னன்னா, இதே அமைச்சர் ஆமா இதுக்கு நான் பொறுப்புன்னு வந்து சொல்லணுமா இல்லையா? கேக்குறாங்கல்ல, இந்த நிகழ்வுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும் தலைவர் விஜய் அவர்களை கேட்க வாய் வருது இல்ல, அப்ப இந்த நிகழ்வுக்கு நான் பொறுப்பு, ஏன்னா இதுக்கு நான் தான் அமைச்சர், இந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், பொறுப்பு எடுத்துக்கோங்களேன். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்ற இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு ஏத்துக்க வேண்டியது தானே. இந்த பிள்ளைக்காக கூட அவர் கண்ணில் தண்ணி வரலங்க, நல்லா பாத்துக்கோங்க. நானும் பார்த்து சிரிச்ச ஒரு விஷயம் தான் அது. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. யார் சொன்னது? படத்துல சத்யராஜ் அவர்கள் சொல்றாங்க, ஆனா இப்போ ரீசெண்டா சொன்னது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க மேடையில லாஸ்டா நடந்த மீட்டிங்ல. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. நானும் யோசிச்சேன், என்னடா இது, சினிமாக்காரங்க வரக்கூடாது, சினிமா ஹீரோக்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஆசையே வரக்கூடாது, அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் சினிமா டைலாக காப்பி அடிக்கிறாங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த ஒரு சீன் அந்த மீட்டிங்ல நடந்து எத்தனை பேர் கவனிச்சிங்க? படையப்பா நிறைய வாட்டி இப்போ ரீரிலீஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுல ஒன்றி போயிட்டார் போல. ஒரு வெள்ளி சேரை கொண்டு வந்து போடுறது என்ன, அதுல கால் மேல கால் போட்டு அப்படி எடுத்துட்டாரு. என்ன ட்ரை பண்றீங்க? பரவாயில்ல, பண்ணுங்க. இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு பாக்கிறதுக்கு, இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. ஆக மொத்தம் நடந்த மீட்டிங்ல தலைவர் விஜய் அவர்கள் தரமான செய்கை செஞ்சுட்டாருன்றதுல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. அப்பா இன்னைக்கு நல்லா தூங்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.